பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நன்னாளின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையும் சமாதானத்தையும் அருள்வாராக. இந்த நாளிற்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி நாம் இந்த தேவதூதன் அறிவித்த இந்த வார்த்தைகளை இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர் இங்கே இல்லை. உலகத்தில் வாழ்ந்த பேரரசர்கள், உலகத்தின் சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள், உலகத்திலே மேன்மையும் இந்த உலக பிரகாரமான ராஜாங்கத்தை நடத்தியவர்கள் எல்லாரும் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், அரசாண்டார்கள், மரித்தார்கள். ஆனால் அவர்களுக்கான இன்றைய நாளிலே மனிதனோடு வாழ்க்கைக்குண்டான எந்த தொடர்பும் இல்லை. அவைகளெல்லாம் வரலாறாய் நாம் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவரும் நம்மை போல அவர் மனிதனாய் பிறந்தார், நம்மை போல இந்த உலகத்துல வாழ்ந்தார். 33 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்து மனுக்குலத்துக்கு செய்ய வேண்டிய மீட்பின் திட்டத்தை அவர் செய்து முடித்தார். அவர் மரித்த பிரேத கல்லறையில் அவர் இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வேதம் சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் நம்பிக்கையின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் விருதாவென்று பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லி இருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை அது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுங்க. We are living in his resurrection power. இந்த நாளில் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்த நிலைமை இருக்கிறதோ, ஒருவேளை பெரிய வியாதியினால நீங்க பாரப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் படுக்கையில கேட்டாலும் சரி, பலவீனமான அனுபவத்துல கேட்டாலும் சரி, ரைட் நவ் இந்த நேரத்துல கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் பிரவாகிக்கும். வாழ்க்கையில எனக்கு இது மேல வாழ வழியே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் எடுத்தவர். ஆம் பிரியமானவர்களே, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினவர். அவர் பிசாசின் மேல் அதிகாரம் எடுத்தவர். இப்பேற்பட்ட பிசாசின் கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில நெருக்கிட்டாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தாங்கும். எல்லா விதமான சத்துருவின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். மூன்றாவதாக, மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர். தேவனுடைய பிள்ளைங்க மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏனென்றால் இந்த பொய்யான உலகத்தை விட்டு மெய்யான இடத்துக்கு போகிறோம். அது மகிமையான இடம், நித்திய இடம். அதுதாங்க உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு நமக்கு இணைக்கப்பட்டுள்ள மகிமையான ஆசீர்வாதம். இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் இல்லை. இந்த உலகத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காண்பிக்க கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். அந்த சுதந்திரமான பாக்கியத்தை பெற்று இந்த உலகத்துல எல்லாருக்கும் பறைசாற்றுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க மகிமை, உங்க பிரசன்ன மாளிகை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. எங்கள் தெய்வமே, உங்க மேலான கிருபை, உங்க மேலான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.